நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நமச்சிவாய ஜோதிடம். நாம் பார்த்துருக்கிறது சனிப்பெயர்ச்சி பலன்கள். 2025 சனிப்பெயர்ச்சி பலன்களில் மேசம் ரிஷிபம் 2 ராசிகளை பார்த்தாச்சு. 3வது ராசி மிதுனம். இந்த மிதுன ராசி பற்றி பார்ப்போம். மிதுன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி உள்ளது? மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், அதற்கடுத்தது திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், அதற்கடுத்தது புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் மிதுனம். மிதுனத்துக்கு சனிப்பெயர்ச்சி 8, 9 கூடிய சனி பகவான் தற்பொழுது பயிற்சியாகக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசிக்குள் சனி பகவான் நுழைகிறார். 10னா கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், இப்படி எதை வேணா எடுத்துக்கலாம். அப்போ 8, 9 கூடையவன் 10க்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாங்கிற எண்ணம் தோணும். அப்போ கண்டிப்பாக ஒரு எண்ணத்தை உருவாக்குவார். 10ஆம் இடத்துக்கு வரும்போது நம்ம ஏன் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சொல்லுவார். உத்தியோகம் சிறப்பு. வெளியில் பயணிப்பீங்க. இப்போ உள்ளூரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் வாய்ப்புகள் அதிகம்னு கேட்டால், மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பார்ப்பார் தன்னுடைய 3ஆம் பார்வையாக. அப்போ விரயஸ்தானத்தை பார்க்கும்போது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம். ஏன்னா 8, 9 கூடையவர் இல்லை தன்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வெளியில் வேலை தேடி போவது அல்லது வெளியூரில் வேலைக்கு போவது, இதையெல்லாம் செய்வார். சுப செலவுகளை கொடுப்பார். 12ஆம் இடத்தை பார்த்தாலுமே மிதுனத்துக்கு பாக்கியாதிபதி அவர் தான். அப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கார், அவர் பாதகாதிபதி. அப்போது இந்த காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை நடந்துக்கக்கூடிய வீண் விரயங்கள் தடுத்து சுப விரயங்களாக மாற்றி கொடுப்பார். அதற்கடுத்து சனியினுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு விழுகும். கன்னி ராசி அங்கே விழுகும். அப்போ மிதுனத்துக்கு புதனுடைய வீடு, இன்னொரு புதனுடைய வீடு கன்னி. அப்போ அந்த கன்னியில் சனியினுடைய 7ஆம் பார்வை விழுகும். சுகஸ்தானம் தாயாருடைய இடம். அப்போ தாயாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி படிச்சுட்டு கூடிய குழந்தைகள் கல்வியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்போது கல்லூரி வாழ்க்கை, கல்லூரி படிப்பு அந்த மாதிரி படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு கண்டிப்பாக சிறு சிறு தடைகள், படிக்கிறத மறந்து போகிறது, சிறு சிறு உபாதைகள் ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக சனி தன்னுடைய பார்வையை தனுசுக்கு செலுத்துவார். அது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் தனுசு. அப்போ நண்பர்கள், கூட்டு தொழில், இதிலெல்லாம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்யலாமான்னா கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். தசாபுத்திகள் அமைப்புகளை பார்த்துக்கணும். இல்லை ஜென்ரலாக சனியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் கண்டிப்பாக கூட்டு தொழிலை தவிர்த்துக்கிறது நல்லது. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கூட்டு தொழில் மேலே கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது சிறப்பு. அப்படி தொழில் மேலே ஒரு கவனத்தை செலுத்தி ஆகணும். 7ஆம் இடம் நண்பர்கள், மனைவின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மனைவி, கணவன் மனைவிக்குரிய இடம், கலஸ்தரஸ்தானம், அந்த இடம்தான் 7ஆம் இடம். அப்போ பெண்களாக இருந்தால் கணவனும், ஆண்களாக இருந்தால் மனைவியும் குறிப்பிடக்கூடிய அந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். சிறு சிறு மன குலைச்சல்கள் வரும். ஏன்னா அவர் 8 குடையவராக போகிறார். 8, 9 குடையவர் தான். பிரச்சனைகள் பெருசாக வந்தாலுமே ஒரு தீர்வு என்பது உண்டு. ஒரு மனக்குழப்பங்களை கண்டிப்பாக செய்யாமல் அவர் போவதில்லை. சரிங்களா? அப்போது இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். எதுவும் தீமைகள் தான் நடக்கும்னு சொல்லிட முடியாது. நன்மை தீமைகள் இருந்தாலுமே ஒரு 70-80% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால் நல்ல முதலீடு செஞ்சு தொழில் தரக்கூடிய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா குரு வாரினார்னா உங்கள் ராசிக்கு வந்துடுவார், ஜென்ம குருவாக வந்துடுவார். பாதகாதிபதி எங்கே வருவார்? ஒரு ராசிக்குள்ளே வரும்போது நம்ம எண்ணங்கள்லாம் கொஞ்சம் டிசிஷன் எடுக்கும்பொழுது கரெக்டாக எடுக்கணும். சில தடுமாற்றங்களை கொடுக்கும். அதனால் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் நல்லா யோசித்து நல்ல முறையை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். 10க்கு வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு
80% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை செய்யணும்னா அது சனி பகவான் தான். ஆனால் என்ன பண்ணுறது, 8க்கு அவரே தொடர்பு வர்றதுனால சில விரயங்கள் கூட லாபமாக மாறும். அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ மிதுனராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெரிய கஷ்டத்தைலாம் அனுபவிக்க மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக எதை செஞ்சாலும் பார்த்து செய்யுங்க. வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகிற மாதிரி பொருளாதாரத்துக்கு போகிற மாதிரி அமைப்புகள்லாம் வரும். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சிகள்லாம் வருது. ஸோ அதை தொடர்ந்து இன்னும் சில இதெல்லாம் ராகு கேது பயிற்சிகள் தான் நமக்கு அது தெரியும். ஸோ சனிப்பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல தொழில் மாற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கண்டிப்பாக கொடுப்பார். பணத்தேடுதல் அதிகப்படுத்துவார், கண்டிப்பாக செய்வார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வச்சுக்குங்க. அனைவரும் சகல செல்வத்துடன் வாழ வேண்டும், நல்லா சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் நமச்சிவாயம் ஜோதிடத்தின் சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும். நமச்சிவாய வாழ்க, வாழ்க வளமுடன்.